இவர் கார் ஓட்டிட்டு ரொம்பவும் டயர்டா வந்து வீட்டுல உட்காராரு. அதை பார்த்த மனைவி என்னங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் டிராபிக் ரொம்பவும் அதிகமா இருக்கு, ரொம்ப தூரம் போயிட்டு வந்தா அதனால தான் களைப்பா இருக்குன்னு சொல்லும் போது ஒரு நாள் லீவ் தான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவர் நம்ம வட்டிலாம் கட்டணும், வேற வழி இல்ல, நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு வராங்க. என்னம்மா சம்பளம் வந்துருச்சான்னு கேட்கறாங்க. அவங்களுமே ஒரு வாரம் ஆகுமான்னு சொல்லிட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப அவங்க பையன் வந்து ஈவினிங் சினிமாவுக்கு போனா 200 ரூபாய் பணம் தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவங்க முறைக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க அப்பா பரவாயில்லமா தந்து விடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்களுமே ஈவினிங் தரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அடுத்த நாள் இவர் கார் ஓட்டும் போது ஜஸ்ட் மிஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் தப்பிச்சிடுறாரு. அதை அவங்க பையன் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவன் இதுக்கு தான் இவரை இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன், வேற வேலை எதனா இருந்தா பாக்கலாம், ஏன்னா இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறான். அடுத்த நாள் அவங்க அப்பாவை வந்து இவங்க கிட்ட பேசுறாரு. கடன்லாம் நிறைய ஆயிடுச்சு, என்னோட அக்கா மட்டும் தான் வேலைக்கு போறாங்க, நானும் வேலைக்கு போறேன், என்னால கொஞ்சம் முடியல, நீ கொஞ்சம் போயிட்டு வரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களை யாரு கடன்லாம் வாங்க சொன்னது, அப்படி முடியல இந்த வீட்டை வித்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவர் கோவப்பட்டு நான் கடன் மட்டும் வாங்கலாம், இந்நேரம் நீ பிடெக் முடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இவன் நானும் அவங்கள பிடெக் எல்லாம் படிக்க வைக்க சொன்னேன், எனக்கு மியூசிக்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, அது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா அடுத்த நாள் இவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட விளையாட போறான். அப்பன்னு பார்த்து இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இவனை கார் ஓட்ட சொல்றாங்க. ஆனா இவன் அதெல்லாம் என்னால முடியாது சொல்லிட்டு வெளியே போயிடுறான். பட் போகும்போது தான் இவங்க அப்பா கார்ல லக்கேஜ் தூக்கி வைக்கிறத பார்க்கற ரொம்பவும் வெயிட்டா இருக்கும், இவரால முடியாத செஞ்சுட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே இவன் ரொம்பவும் ஃபீல் பண்றான். விளையாடிட்டு இருக்கும்போது கூட அவங்க அம்மா சொன்னது அவங்க அப்பா சொன்னதால நினைச்சு ரொம்பவும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். சோ அடுத்த நாளே வேற வழி இல்லாம திரும்பவும் நம்ம பையன் கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கறாங்க. ஆனா இந்த தடவை நான் ஓட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கார் ஓட்ட கிளம்பிடுறான். பட் அங்க நிறைய லக்கேஜ் எல்லாம் தூக்க வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவனுக்கு அப்பாவா இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். நிறைய நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு நாள் இவங்க அப்பா வெயிட் பண்ணும்போது இவனுக்கு கால் பண்ணிருப்பாரு. ஆனா இவன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவான். அதை நினைச்சு இப்ப ரொம்ப வருத்தப்படுறான். இப்ப கார் ஓட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பாவோட காலை பார்க்கறான். ஒரு நாள் அவங்க அப்பா கார் ஓட்டிட்டு முடியாம காலை அமுத்தி விட சொல்லுவாரு. ஆனா இவன் திமிரா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். பட் இப்ப காலை அழுத்தி விடுறான். அவங்க அப்பா எழுந்துக்கிறாரு. என்ன பாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஒரு நாள் கார் ஓட்டதுக்கே எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இத்தனை வருஷமா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைச்சிருக்கீங்க, உங்களால எப்படிதான் முடிஞ்சதோ சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறான். நான் இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறத எப்பவுமே நான் கஷ்டமா நினைச்சதில்லை, இது ஒரு பொறுப்பா தான் நினைச்சிருக்கேன். எனக்குமே நீ வாழ்க்கையில என்ன மாதிரி ஆயிடாம பெரிய நிலைமைக்கு வரணும் தான் ஆசை. சோ நீ எந்த முயற்சி எடுத்தாலுமே கடைசி வரைக்கும் போராடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி கட்டிப்பிடிக்கிறான். பார்த்தா இது எல்லாமே கார் ஓட்டிட்டு இருக்க சொல்ல இவனுக்கு கனவா தான் இருக்கும். இப்பதான் வேலையை முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு போய் கதவை திறக்கிறான். அவங்க அப்பாவுமே அதே மாதிரி தான் படுத்துட்டு இருக்காரு. சோ இவனுமே காலமித்தி விடுறான். பார்த்தா அவங்க அப்பா எழுந்துக்கவே மாட்டாரு. இவனுமே தட்டி பார்க்கறா, இறந்து போயிருக்காரு.